Hi friends, welcome to Joe Samayal. இந்த வீடியோ சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெரினா பீச்சுக்கு வந்து நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தோம். ஈவினிங் டைமில் ஒரு 4:30 கிளம்பி ஒரு 5:30 5:45லாம் ரீச் ஆயாச்சு. ரொம்ப சூப்பரான டைம் அது. ஸோ நீங்களும் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கிளம்புங்க. இப்போது மெரினா பீச்சில் ஒரு ஸ்பெஷலாக பீச், அதாவது ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக இங்கே என்னென்ன இருக்குன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். அதாவது இந்த மூங்கிலில் ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் சைடில் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனியாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி ரூம்ஸும் அவைலபிள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் ரூமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப அப்டேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஹேண்டிகேப்ஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி அந்த வீல் சேர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு இப்போ வயசானவங்க ஹேண்டிகேப்ஸால் நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லாக வந்து எங்கே ரீச் ஆகணுமோ அவங்களே வந்து தள்ளிட்டு போய் விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து கிட்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போனோன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலுக்கான டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சைடில். இதில் போகணுன்ட்டு என் பசங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரானோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கியில் இது மாதிரி ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து செடிகள் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்க நல்லா பசுமையாக சூப்பராக இருந்தது. அந்த செட்டப்பே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மெரினா பீச் ஆகுது அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. சைடில் தென்னங்கன் ஃபுல்லாக வச்சு அந்த தென்னை மரமும் நல்லா வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வீடெலாம் வந்து மூங்கில் எல்லாமே ஃபுல் செட்டப்பே மூங்கில் தான். இந்த ஹார்ட் ஷேப் இது எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க் செட்டப்பும் இருக்குது. இந்த பீச் ஃபுல்லாகவே பார்க் செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். சென்டரில் இந்த மாதிரி அந்த இரும்பு ராட் மாதிரி போட்டு அந்த சென்டர் நடக்கிறதுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீல் சேரும் இதில் தள்ளிட்டு போவாங்க. அண்ட் தென் நம்ம நடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணில் கண்டிப்பாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வேலை நம்ம நடக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவும் நடந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் தென் சீட்டிங்ஸ் பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மெரினா பீச்சை சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்காங்க. கப்புள்ஸும் சரி, வயசானவங்களும் சரி, இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ்டாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஆனால் நாங்களும் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல தான் நம்ம உட்காரலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கேயுமே இடமே இல்லை. எல்லாமே வந்து ஆட்கள் உட்காந்து தான் இருந்தாங்க. ஸோ அண்ட் தென் வியூ பாயிண்ட் வந்து இப்போ பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில். அது வந்து ஹையஸ்ட்டாக அதாவது நம்ம மேலே ஏறி போய் இந்த பீச் வியூ வந்து பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக என்கிட்ட எல்லா திங்ஸும் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு பசங்க வந்து குளிக்க போயிட்டாங்க. வீட்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக பீச்சில் குளிப்போம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு பீச்சில் வந்து குளிக்க அலோவ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படின்றதுனால போர்டு வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப உள்ளே போகாமல் மேலேயே வந்து குழந்தைங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு குளிக்க வந்து அலோவ் பண்ணதுனால அவங்க வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தட் உங்களுக்கு டவலு ட்ரெஸ் எல்லாமே ரெடியாக எதுக்கோ ஒரு செட்டு எடுத்துப்போன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் என் பின்னாடி வந்து போலீஸ் நின்றுட்டே இருந்தாங்க. ரொம்ப வந்து பீப்புளை உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா அலைகள் ஜாஸ்தியாக வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சைட் ரொம்ப ஆழன்றதுனால அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் ரைடும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஹார்ஸ் ரைட் வந்து இருந்தது. சில்ட்ரன்ஸ் எல்லாமே அதில் ரைட் போயிட்டு வந்து தான் இருந்தாங்க. ஸோ தெரிதுங்களா, போலீஸ் வந்து பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வியூ. ஸோ ஹார்ஸ் ரைடும் வந்து என் பசங்க ஹார்ஸ் ரைட் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்க குளிச்சுட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து ஹார்ஸ் வந்து நான் போயின்னு இருந்தால அவங்க வந்து அவங்க அவ்வளோவா கண்டுக்கல. அப்புறம் ஒரு அம்மா வந்து பூ வாங்க சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணாங்க. சரி அவங்களுக்காக பூ வந்து ஒரு 2 முழம் வாங்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக குளிச்சுட்டு பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பார்க் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் வந்து பார்க் வந்தாச்சு. ஸோ இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அதுவும் பீச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மூங்கில் சேர் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நிறைய இடத்துல இருக்குது. பட் ஆனால் யாரும் உட்காராமல் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து எனக்கு இந்த சேர் வந்து கிடச்சிது. அதனால் நான் வந்து அதில் உட்காந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ பாருங்களேன், இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பீச்சு சுற்றியே இந்த சைடு மட்டும் இல்லை, 4 சைடுமே லெஃப்ட் ரைட்டு எல்லா சைடு 4 சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கிட்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தட் கிட்ஸ் வந்து போட்டி போட்டுன்னு நான் இதில் விளையாடுறேன் அதில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மாற்றி விளையாடிட்டே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
அட் அ டைமில் எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் அவ்வளோ பசங்களுக்கும் விளையாடுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜாலியாக அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைடும் சரி, இந்த மாதிரி நம்ம வீடியோலலாம் பார்த்துருப்பாங்கள்ல, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கிட்ஸ் வந்து ஜாலியாக அதில்ன்ட்டு ஓடி ஓடி போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு சீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு பசங்களை கவனிச்சா போதும், அவங்க எங்கே போகிறாங்க எது போகிறாங்க மட்டும் கவனிச்சிருந்தா போதும், ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் வெளியே எங்கன்னா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். இங்கே கிளம்பி வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக பீச்லேயும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பசங்களும் நல்லா பார்க்கில் விளையாடின மாதிரி இருக்கும். நல்ல ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கப்புள்ஸாக வந்து அங்கே எக்ஸசைஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு லேடிஸ் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இருக்குது. நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அண்ட் தென் நம்மளோட ஃபேவரட்டான இந்த ஃபுட்டுக்கு வந்து வந்தாச்சு, ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அதாவது தனியாக அங்கேயே தான் தனியாக ஆப்போசிட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்ட்ரீட், அதாவது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சுண்டல் சமோசா அதை வந்து வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பேல்பூரி ஒன்று சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் பகோடா, பஜ்ஜி இது எல்லாமே வந்து அங்கே விருப்பப்படி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. கூட வந்து சட்னியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைடு ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி வந்து எனக்கு எல்லாமே அங்கே இல்லாத ஃபுட்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பசங்க இது என்னம்மா சோளம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்வீட் கார்ன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து நான் சுட்ட சோளம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வேணும் அப்படின்னு வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப தொல்லை. ஸோ அது எப்படி சுடுறாங்க, அது எப்படி வேகும், நல்லா இருக்குமா, நல்லா வேகுமா அப்படின்ட்டு 1008 கேள்வி கேட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிவிட்டு ஒன்று வாங்கி தான் கொடுப்போமே, சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த பக்கெட் ஃபுல்லாகவே கோல் வந்து போட்டு அதில் வந்து ஃபயர் வர வச்சு இந்த சோளத்தை வந்து சுட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லா சைடும் இந்த மாதிரி அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபயர் வருது. அந்த ஃபயர்லேருந்து சோளம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்று வாங்கி கொடுத்தோன்னே நல்லா இருக்கே, இன்னொன்று வேணும்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணாங்க. ஸோ ஓகே, இந்த கடையில் ஒன்று போதும், போகும்போது இன்னொன்று இருந்தால் வாங்கி தரோம் அப்படின்னு, வேறு கடை இருந்தால் வாங்கி தரோன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் தென் இந்த பீச் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு ஃபீ இருக்கான்னு சில பேர் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்க்கு ஃபீலாம் கிடையாது, எதுக்குமே வந்து காசு கிடையாது. ரெஸ்ட் ரூம்ஸ்க்கும் வந்து காசு கிடையாது, என்ட்ரன்ஸ்க்கும் வந்து காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம ஃபுட்டு என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு வந்து பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுக்குமே வந்து காசு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மசாலா வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ வேணும்னு சொல்லிவிட்டு அதில் மசாலா தடவி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு டீ ஸ்டால் இங்கே மட்டும்தான் டீ இருந்துச்சு. சரி ஒரு கப் டீ குடிக்கலான்னு குடித்தேன். சுமாராக தான் இருந்துச்சு டீ. நெக்ஸ்ட் வந்து இந்த பலூன் ஷூட், என்னோட குட்டி பையனுக்கு தான் ரொம்ப பலூன் ஷூட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால சரி அவருக்காக இந்த பலூன் ஷூட் வந்து பிளான் பண்ணோம். அவரு டக்குன்னு 5 பலூன் ஷூட் பண்ணிட்டாரு. பெரியவருக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் நானும் ஷூட் பண்ணுறேன்னு ஒரு 2 தான் வந்து அவர் கரெக்டாக ஷூட் பண்ணார். ஸோ அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி அப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைடும் சொன்னேன் இல்லையா, இந்த சைடும் கடை அந்த சைடும் கடை, நடுவில் வந்து அவன் நடக்கிறதுக்கு நடப்பாத மாதிரி ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் அப்படி நடந்து போயிட்டே நம்ம சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீமும் சரி, எல்லாமே ஜூஸஸ், ஐஸ்கிரீம், கரும்பு ஜூஸ் எல்லாமே அவைலபிள் இங்கே. அண்ட் தென் இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி பார்த்தோன்னே இன்னொன்று வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணாங்க. ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா, இத்தனைக்கும் எதிர்க்க தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கடையில். ஆனால் அங்கே வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. அதே தான் இங்கேயும் இந்த சோளம் வந்து 50 ருபீஸாக சொன்னாங்க. இந்த சுட்ட சோளம் சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட அந்த நல்லா இந்த நெருப்பில் சுட்டு காமிக்கிறதுனால நல்லா சூப்பராக நல்லா வெந்திருந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த அக்கா கிட்ட 50 ருபீஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட வந்து 60 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இந்த டாய்ஸ்லாம் எதுவுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே டாய்ஸ் இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது, எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போது ஐஸ்கிரீம் மட்டும் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்